கஷ்டத்தில் இருக்கிறது தான் மேன்மை அப்படின்ட்டோம். அப்ப யார் கடவுள்கிட்ட வருவா? யார் கடவுளை நம்புவா? கடவுள் யோசிச்சு பாருங்க, உங்க வியாதி மூலமாவா அவர் மகிமைப்படுவார்? உங்க தரித்திரத்தின் மூலமாவா அவர் மகிமைப்படுவார்? எங்க ஊர் எவ்வளவு நல்ல ஊர்னு ஒருத்தர் கூட்டிட்டு போய் சோமாலியாவை காட்டின, அந்த ஊருடைய அரசன் யாரையா, இந்த ஊர்ல யாரையா ஆட்சி பண்றா, திட்டுவாங்களா திட்ட மாட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்? தரித்திரமா இருக்கிறது தான் மேன்மை, வியாதியா இருக்கிறது தான் மேன்மை, தோல்வியா இருக்கிறது தான் மேன்மை, கஷ்டத்துல இருக்கிறது தான் மேன்மை அப்படின்ட்டோம். அப்ப யார் கடவுள்கிட்ட வருவா? யார் கடவுளை நம்புவா? அந்த கஷ்டப்பட்ட ஊருக்கு என்ன கூப்பிடாதன்னு சொல்லிடுவாங்க. அப்ப இது எதுவுமே க்ளோரி கிடையாது, இது எதுவுமே மகிமை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க வெற்றி தான் தேவனுக்கு மகிமை. ஆமென். பைபிள் சொல்லுகிறது, தம்முடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு என்ன உண்டாகட்டும்? மகிமை உண்டாகட்டும். ஆங்கிலத்தில் எப்படி வருது பாருங்க, சுகம் அப்படின்ற வார்த்தை ஆம்பிளிஃபைட்ல வாசித்தீங்கன்னா ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு வருது. எல்லாம் சொல்லுங்க, ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு. ஆமென். சுகம்ன்றது வெறும் சரீரத்தின் ஆரோக்கியத்தை மட்டும் சொல்லல, எல்லாத்திலும் நல்லா இருக்கிறது தான் ப்ராஸ்பரிட்டி. இப்போ அங்க என்ன வருது பாருங்களேன், let them shout for joy and rejoice who favor my vindication and want what is right for me. Let them say continually, amen. Let the Lord be magnified who delights and takes the pleasure in the prosperity of his servant. எல்லாம் சொல்லுங்க, செழிப்பிலே. ஊழியர்கள் காசே இல்லை, அது கடவுளுக்கு மகிமை. அப்படி போட்டிருக்கா? கடவுளுக்கு எது மகிமை? தம்முடைய ஊழியக்காரருடைய செழிப்பிலே மகிமைப்படுகிறது. அதாவது கரெக்டா புரிச்சிடணும், எனக்கு சுகம்தான், எனக்கு வெற்றி தான், எனக்கு சந்தோஷம்தான், எனக்கு ஆரோக்கியம்தான். ஆமென்.